பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பெயர், ஆண்டவருடைய நாமம் நமக்கு என்ன இருக்குது? பலத்த துருகமாக இருக்குது. நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு நாமம், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு நாமம், வல்லமையை கொடுக்கிற நாமம், பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு நாமம், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நிறைந்த ஒரு நாமம். ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. யார் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான்? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த துருகத்துக்குள்ளே ஓடி நீதிமான் சுகமாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் நேர்மையானவன், பலத்த கோட்டை. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். துருகம்னா என்ன? பாதுகாப்பு, பலத்த கோட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரணான கோபுரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலத்த துருகம், அதுக்கு வார்த்தைக்கு அந்த அர்த்தம் அரணான கோபுரம். அரணான கோபுரம், அது மட்டும் இல்லை பலத்த கோட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ளும்படி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை வழங்க ஒரு கோட்டை கட்டுவாங்க. இந்த கோட்டையிலேருந்து இந்த கோட்டைக்கு வரக்கூடாது, எதிரிகளுக்கு எல்லை இதுதான் எல்லை, இந்த எல்லையை தாண்டி எதிரிகள் உள்ளே வரக்கூடாது, வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பு குறிக்கிறது. அந்த கோட்டை பாதுகாப்பு குறிக்கிறது. அதுபோல் கர்த்தரின் நாமம் தீய சக்திகள், கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு துருகமாக கர்த்தருடைய நாமம் நமக்கு இருக்குது. பத்திரமா நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படி, நம்மளை பத்திரமா இப்போ இருக்கும்படி கர்த்தருடைய நாமம் நமக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு நாமம், பாதுகாப்பை கொடுக்கிற நம்மளை காப்பாற்றுகிற ஒரு நாமம். கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிற அன்பு தேவ ஜனமே. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். எப்படி இருப்பான்? சுகமாக பாதுகாப்பாக இருப்பான். பாதுகாப்பாக இருப்பான். ஆபத்துக்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் அவன் சுகமாக இருப்பான், பாதுகாப்பாக இருப்பான். கர்த்தருடைய நாமத்தில் நமக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அன்பு தேவஜனமே, இந்த நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிற நாமம், பாதுகாப்பு கொடுக்கிற நாமம். கர்த்தருடைய நாமத்தினால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறோம். இயேசு என்ற நாமத்துக்கு அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஒரு நாமம். இயேசு என்ற நாமத்துக்கு, கிறிஸ்து என்ற நாமத்துக்கு அர்த்தம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். ஆனால் கர்த்தருடைய நாமம், அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய நாமத்தில் வல்லமை, நமக்கு பாதுகாப்பு, ரட்சிப்பை கொடுக்கிற நாமம், ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற நாமம். அப்படிப்பட்ட நாமத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த நாமத்தை நம்பி கூப்பிடுகிறவர்களுக்கு, அந்த நாமத்தை நம்பி வாழ்கிறவருக்கு அவர் அடைக்கலத்தை கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார், பத்திரமாய் அவர்களை காப்பாற்றுகிறார், பத்திரமாய் அவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு அருமையான குடும்பத்தார், கிராமத்தில் வாழ்கிற ஒரு குடும்பத்தார், அந்த குடும்பத்தார் நல்ல தன்னுடைய விவசாய வேலைகளை செய்கிறவர்கள் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, நாங்கள் கிராமத்தில் வேலை செய்கிற ஆண்டவரே, வயல் நிலத்தில், அந்த காலத்தில் கிராமத்தில் இன்றைக்கும் அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. வயல் நிலத்தில் வீடு கட்டி விவசாயம் பண்ணுகிறவர்கள், விஷப்பூச்சிகள் தொல்லைகள், இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா விஷப்பூச்சிகள் தொல்லைகள், அந்த வயல் நிலத்தில் காவல் இருக்க முடியாது. அந்த விஷப்பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு விவசாயி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாக இருப்பான், அப்படியா பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பார் அந்த விவசாயி. அவர் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த விவசாயி பார்த்து கேட்பாங்க, அவர் பேர் பாலா, நீ எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கிற? எப்போ பார்த்தாலும் 6 மணிக்கு மேலே வயல் நிலத்துலேருந்து வீடு திரும்பிடுவாங்க. வயல் நிலத்தில் தான் வீடு, அந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வந்துடுவாங்க. மறுபடியும் வயல் பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகாலத்தில் எழும்பி தான். அப்புறமேட்டு ராந்தல்னு சொல்லுவாங்க. இரவு விவசாயிகள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இரவு ராந்தல்னு சொல்லுவாங்க. அந்த வெளிச்சத்தில் தான் நடப்பாங்க. அவர்கள் ஒரு பெரிய தடி வச்சு, அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி முன்பாக அதை தட்டிக்கிட்டே அந்த சத்தத்தை கேட்டு, பூச்சி போட்டு இருந்தால், விஷப்பூச்சிகள் இருந்தால் ஒதுங்கி வழி விடும்.
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விவசாயி மட்டும் பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. அப்போது அந்த மனுஷனை பார்த்து இந்த மாதிரி அக்கம் பக்கத்து வயல் நிலத்துக்கார் கேட்க, ரொம்ப தைரியமான ஆளுப்பா, எவ்வளோ பெரிய பாரு. அவங்க சொல்லுவாங்க, கை பெருசு நான் பாம்பு பார்த்தேன், கால் பெருசு நான் பாம்பை பார்த்தேன், ஆனால் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், எப்பயுமே நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறார், என்னை பத்திரமா பாதுகாத்து கொள்கிறார், என்னை காப்பாற்றுகிறார். அதனால் நான் ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சு கொண்டே பாடிக்கிட்டு சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் நாமத்தில் இருக்கிறதுனால எனக்கு என்ன இல்லை, விஷப்பூச்சிகள் பயம் இல்லை, விஷப்பூச்சிகள் பயம் இல்லை. நிலத்தின் மத்தியில் அநேகர் சொன்னாங்க, அந்த நிலத்தில் போய் வீடு கட்டாத, ஊருக்குள்ளே நீ வந்துருன்னு சொன்னேன். ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு, எங்கள் நிலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வயல் நிலத்திலே வீடு கட்டி வாழ்ந்தார். ஆனால் நாட்கள் சென்றது. அவர் பெரிய சாட்சியாக சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் நாமம் எனக்கு பலத்த துருகமாக இருந்தது. அவர் வயதானவராக இருக்கும்போது சொன்னது, கர்த்தரின் நாமம் எனக்கு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தை கர்த்தருடைய நாமம் பாதுகாத்து கொண்டது, என் பேர பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் பாதுகாத்து, அந்த கொடிய விஷப்பூச்சிகள் மத்தியில் நான் குடியிருந்தேன். இன்றைக்கி அநேக நிலத்தில் அநேக பேர் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் சொல்லும்போது வந்து, உன்னை நம்பி நான் வரேன், உன் பேச்சை கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னது உண்டு. அப்போ சொன்னாங்க, என் பேச்சை கேட்டு வராதிங்க, கர்த்தரை நம்பி வாங்க, கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார்னு. இன்றைக்கு அநேகர் அப்படி சொல்லி நிலத்தில் வீடு கட்டி இன்றைக்கி வாழ்கிறாங்க. இன்றைக்கு நான் ஆராதிக்கிற தெய்வன் என்னை காப்பாற்றுகிறது போல் உங்களையும் காப்பாற்றுவார், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். ஆண்டவரை துதிங்கன்னு ஒவ்வொரு நாளும் வயல் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டுக்காரங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி இரவு உணவு ஆயத்தமாயிட்டு தன்னுடைய வாசலில் அந்த இரவு விளக்க வைத்து தம் மனைவி, தம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ஆராதித்து ஆண்டவரை துதிச்சுட்டு இரவு நேரம் படுக்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, வயல்வெளியில் விளைஞ்சு நிற்கிற அந்த வயல் நிலத்தில் இரவு நிலம் காவலுக்கு போகிறது உண்டு. இவரை பார்த்து அந்த கிராம மக்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அநேகர் தன்னுடைய வயல் நிலத்தில் வீடு கட்டி தன் குடிகொண்டாங்க, குடியேறினாங்க. அந்த வயல் நிலத்துலேயும் அதே போல் இரவு நேர பாதுகாப்புக்காக ஆண்டவரை சொந்தமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேக குடும்பங்கள் உண்டுது அந்த கிராமத்தில். இன்றைக்கு அவர் ஒரு பெரியவராக இருந்தாலும் தேவன் அவரை சாட்சியாக நிறுத்தினார். அன்பு தேவஜனமே, கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற நாமம், நீதிமான காப்பாற்றுகிற நாமம், நீதிமானுக்கு ஆதரவு கொடுக்கிற நாமம், நீதிமானுக்கு உதவி செய்கிற நாமம், ஆண்டவருடைய நாமம், அடைக்கலத்தை கொடுக்கிற நாமம், பத்திரமாய் காப்பாற்றுகிற ஒரு நாமம். நீதிமான் மாத்திரம்தான் அதில் சுகமாக இருக்க முடியும். நீதிமான் கர்த்தரை நம்புகிறவன், ஹல்லேலூயா, நீதிமான் கர்த்தரை நம்புகிறவன், நேர்மையானவன், கடவுளை பின்பற்றுகிறவன், கர்த்தரை பின்பற்றுகிறவன், அவரை நம்பி ஜீவிக்கிறவன். ஹல்லேலூயா. அப்படியா அந்த கிராமத்தில் அவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேடி துதிக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய வயல் நிலத்திலேயே ஒரு சிறிய குடிசை போட்டு இந்த வயலில் இருக்கிற சில குடும்பங்களோடு சேர்ந்து அந்த மாலை நேரத்தில், ஞாயிறு மாலை நேரத்தில் ஒரு 10 குடும்பங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறது உண்டு. நான் இரவு செய்த உணவை பகிர்ந்து கொண்டு உண்டு. அப்போது ஒரு பெரிய சாட்சி அவர் சொன்னார், நான் டவுனுக்கு போய் தான் ஆண்டவரை ஆராதித்தேன். இன்றைக்கி அந்த டவுனில் இருக்கிற போதகரை இன்றைக்கி நம்ம கிராமத்துக்கு வர வச்சு, மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வர வச்சு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கலான்ட்டு அந்த கிராமத்தில் 10 குடும்பங்கள் சேர்ந்தது. டவுனுக்கு போய் அந்த போதகரிடம் பேசினாங்க. ஐயா, எங்களுக்காய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி மாதம் ஒரு முறை வரும்படி உற்சாகமாக ஏற்றுக்கொண்டார் போதகர். மாதம் ஒரு முறை வந்தவர் வாதத்துக்கு 2 முறை வர ஆரம்பித்தார். அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளாக எழுப்பினார், சீஷர்களாக எழுப்பினார். இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே தேவனுடைய சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அநேகர் இன்றைக்கு அந்த கிராம மக்களே கர்த்தரால் தொடப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையால் தொடப்பட்டு, இன்றைக்கு கர்த்தரால் தொடப்பட்ட குடும்பங்கள், வார்த்தையால் தொடப்பட்ட குடும்பங்கள் அநேகம் ஆயிரம் உண்டு. அன்பு தேவஜனமே, கர்த்தரை நாமும் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இன்றைக்கு கிராமத்து ஜனங்களே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு அநேக விஷப்பூச்சிகள் மத்தியில் இருந்த அந்த கிராமத்தில் ஒரு பயம். இந்த கிராமத்துக்கு போனால் அந்த அந்த பக்கம் போகிறவங்களும் வரவங்களும் போனால் அந்த கிராமத்தில் நடப்பயணமாக போகிறவங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவ்வளோ விஷப்பூச்சிகள் நிறைந்த ஒரு கிராமம். ஆனால் தேவனுடைய நிறைவான ஆளுகை அந்த வயலிலங்களில் அந்த கிராமத்தில் வந்தது. தேவனுடைய பாதுகாப்பு அந்த கிராமத்து மேலே வந்தது, தம்முடைய ஜனங்கள் மேலே வந்தது. தேவனுடைய கரம் அவர்களை தொட்டது. தேவன்
அடைக்கலத்தை கொடுத்த தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். சுகமாய் வாழும்படி, சுகமாக தங்கியிருக்கும்படி கத்தர் உதவி செய்தார். இன்றைக்கு கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, கத்தரின் நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கிற நாமம், அந்த நாமம் அது மட்டும் இல்லை, நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற நாமம் மட்டும் இல்லை, பாதுகாப்பை கொடுக்கிற நாமம், அவருடைய வல்லமை விளங்க பண்ணின நாமத்தை நம்ம துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நமக்கு பாதுகாப்பு, அடைக்கலம் கிடைப்பது நிச்சயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விவசாயியோட ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் தேவன் உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவர் காப்பாற்றப்பட்டது, அவர் நடத்தப்பட்டதெல்லாம் கத்தராலே. அவர் ஒரு பெரிய சாட்சியாக எழும்பி இன்றைக்கு அநேக குடும்பங்களை கத்தரிடத்தில் திருப்பி இன்றைக்கு ஊழியர்கள் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு அந்த கிராமமே கத்தருக்கென்று சொந்தமாய் மாறினது. அன்பு தேவஜனமே, கத்த நீதிமான சுகமாக தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, குடியிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, சுகமாக இருக்க பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற உங்களையும் தேவன் சுகமாக இருக்க பண்ணுவாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளப்பா, சுகத்தை கொடுக்குற வார்த்தை, பலனை கொடுக்குற வார்த்தை, பத்திரமாய் பாதுகாக்கிற வார்த்தைகளை, காப்பாற்றுகிற வார்த்தை, அடைக்கலத்தை கொடுக்குற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய நாமம் துர்கமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட முடியும் சத்தியத்தை கேட்ட முடியும் அன்பு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பொல்லாத வல்லமைகள், பொல்லாத தீய சக்திகள் இருந்தும், தீய வல்லமைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து நீர் பத்திரமாக பார்த்து கொள்வீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுராஜா நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவஜனமே கேளுங்க, நீதிமொழிகள் 18:10 வார்த்தையின்படி, ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கட்டும்ப்பா, எங்களை சுகமாக எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிச்சயம் கத்தர் உங்களுக்கு சுகமாக உங்களை கத்தர் பாதுகாத்து கொள்வார். God bless you. Have a blessed day.